உங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த வகையில 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். அவற்றில் முதலாவது 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றல் உடையவராக இருப்பார்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உயர்ந்த சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்கள். தெய்வ பலத்தை மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். சரீர பலமும் மிகுந்து காணப்படும். இவர்களிடம் இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய நுண்ணிய அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிகரற்ற பொருள் சேர்ப்பார்கள். புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்வதில் வல்லவர்கள். மூளை பலம் மிக்கவர்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். உணர்ச்சிகளை மென்மையான காரியங்களுக்கு வெளியிட பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவர்கள் இயல், இசை, நாடகம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். கலைத்துறையில் பொருள் சேரும். ஓவியம், காவியம், சிற்பம் போன்றவை மனம் ஒன்றி ரசிப்பார்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நடுத்தர வயதுக்கு மேல் நல்ல புகழ் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை வசதியாகவும் உயர்வாகவும் இருக்கும். எந்த ஒரு பணியையும் திட்டவட்டமாக செய்யும் குணம் கொண்டவர்கள். அரசியல், சமூக சேவை போன்ற பொது பணிகளை ஆர்வமுடன் செய்வார்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் மதிக்கும் நல்ல குணம் கொண்டவர்கள். சிறந்த அறிவாளிகள். சமுதாயத்திற்கு நன்மை விளைவிக்கும் பொறியியல், கணிதம், விஞ்ஞானம், மருத்துவம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிந்தனையின் சிற்பியான இவர்களுடைய வாழ்க்கை பருவ வயதிற்கு பின் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து நாம் பார்க்க போவது 12ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். இந்த 12ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மங்காத புகழை பெறுவார்கள். பிறருக்கு உதவும் தர்ம சிந்தனை உடையவர்கள். தன் உழைப்பால் பல தியாகங்கள் செய்து புகழ் அடைவார்கள். வாழ்க்கையின் லட்சியம் உலக மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும். இந்த 12ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டால் உலகத்தார் மெச்சும்படியான சிறப்பு வந்து சேரும். தன் அறிவாற்றல் மற்றவர்களிடையில் தீய எண்ணங்களை போக்கி விடுவார்கள். இளம் வயதிலேயே மனமுதிர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குரு ஆதிக்கம் குறைந்தவர்கள். இளமையிலேயே தாயையோ அல்லது தந்தையோ இழக்க நேரிடும். பெற்றோர்கள் இருப்பினும் அவர்கள் இருந்தும் இல்லாதது போன்று இருக்கும். பெற்றோரின் பலம் இன்றி இருப்பது குரு ஆதிக்கம் குறைந்தவர்களுக்கு மட்டுமே. குருபலம் பூரணமாக பெற்றவர்களுக்கு பெற்றோர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். தகப்பானாருக்கு இடையிடையே பொருள் சேதம் ஏற்பட்டு நீங்கும். இந்த 12ஆம் தேதி பிறந்தவர்கள் பலர் போற்றத்தக்க மிக முக்கிய பிரமுகராக இவர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் பணமோ புகழோ இவர்கள் நோக்கமாக இருக்காது. ஊருக்கு உழைக்கும் உத்தமர்களாக இருப்பார்கள். பேச்சு திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். தியாக உணர்வும் தாய் நாட்டு பற்றும் மிகுந்து காணப்படும். சிறந்த பேச்சாற்றல் மக்களின் மனதை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுய வாழ்க்கையை காட்டிலும் பொது வாழ்விற்கே அதிக நேரம் உழைப்பார்கள். இந்த 12ஆம் தேதி பிறந்தவர்கள் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் சாமர்த்தியசாலிகள். நல்ல புகழுடன் பேசக்கூடியவர்கள். நல்ல புகழுடன் பேசப்படுபவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அதே போல் அடுத்ததாவதாக 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தன் சொந்த வாழ்வில் நலனில் மட்டும் அக்கறை கொள்வார்கள். தீவிரமான சுயநலம் இருக்கும். இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் உள்ள அதிகமாக இருக்கும். வாழ்வின் ஆரம்ப காலம் கடும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். மன உறுதி மிக்கவர்கள். எதையும் தாங்கும் மனம் வலிமை பெற்றவர்கள். மன உறுதியை மூலதனமாக கொண்டு வாழ்வில் முன்னேறி பூரண வெற்றி காணக்கூடியவர்கள். இந்த 21ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் உலக அறிவை பெருக்கி கொண்டால் மாபெரும் சிந்தனையாளர்களாக திகழ்வார்கள். உலக அறிவு மிக அளவிற்கு வாழ்வில் உயர்வடைவார்கள். 21ஆம் தேதி பிறந்தவர்கள் பல சமயங்கள்ல வியாதியாக திகழ்வார்கள். காரியவாதியாக திகழ்வார்கள். பூரண அறிவு இவர்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரேடியோ, தொலைக்காட்சி, பத்திரிகை நிபுணராக மக்கள் தொடர்புடைய தகவல் சாதனை துறைகளில் மிகச் சிறந்த விளங்கக்கூடியவர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் எதிர்பார்ப்பார்கள். செய்யும் காரியத்தில் கண்ணாய் இருப்பார்கள். இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்வினுடைய முற்பகுதியில் போராட்டமும் பருவ காலத்தில் பின் வெற்றிகரமாகவும் இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். மற்றவர்களை வசீகரிப்பதில் நல்ல திறமைசாலிகள். சுற்றி அலைந்து தொழில் செய்வதில் விருப்பம் கொள்வார்கள்.
21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தியாகத்தின் வழியாக ஆதாயம் கிடைப்பதாக இருந்தால் மட்டுமே உழைப்பார்கள். இவர்களுடைய வெற்றியின் ரகசியம் மனோதைரியமாகும். தன் கருத்துக்களின் மூலம் உலகையே மாற்றியமைக்கும் சக்தி கொண்டவர்கள். மன உறுதியால் முன்னேறி வாழ்வில் உயர்ந்த நோக்குடன் புகழுடன் வாழக்கூடியவர்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 30ஆம் தேதி பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், விஞ்ஞான அறிவு உடையவர்கள், நுண்ணிய அறிவும் தீர்க்கமான முடிவும் இருக்கும். தன் எண்ணப்படியே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். இந்த 30ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுயலாபம் இல்லாவிட்டாலும் கூட மனதில் திருப்திகரமாகவே மிக கடினமான காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடியவர்கள். தீவிரவாத மனப்போக்கு கொண்டவர்கள், கம்பீரமாக வாழக்கூடியவர்கள். இந்த 30ஆம் தேதி பிறந்தவர்கள் எதையும் விரைவில் அறிந்து கொள்ளும் புத்திசாலிகள். இவர்கள் துப்பறிவதில் நிபுணர்கள், தோல்விக்கு அஞ்சாதவர்கள். இந்த 30ஆம் தேதி பிறந்தவர்கள் போட்டி விட்டு வெற்றி காண்பதில் சாமர்த்தியவான்கள். கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். நடனம், இசை போன்றவற்றை ஆர்வமுடன் ரசிக்கக்கூடியவர்கள். இந்த 30ஆம் தேதி பிறந்தவர்கள் கவிதை, கதை, வசனம் எழுதுதல், நடிப்பு போன்றவை இயற்கையாகவே இவர்களுக்கு அமைந்திருக்கும். கற்பனை வளம் நன்கு இருக்கும். இயற்கை காட்சிகளை காண்பதில், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சுற்றி பார்க்கவும் இவர்களுக்கு அதிக ஆர்வம் கொள்வார்கள். ஆன்மீகம், கலை, ஓவியம், மனதை கவரும் தனிமையை விரும்பக்கூடியவர்கள். வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்க எல்லா சுகங்களையும் அனுபவித்து விடுவார்கள். மூளை பலம் மிக்கவர்கள், உணர்ச்சிகளை காட்டக்கூடியவர்கள். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் புகழ் பெறுவதில் பெரும் விருப்பம் இருக்கும். சுகத்தை அனுபவிக்க பணத்தை கணக்கு பார்க்காமல் செலவழிக்க கூடியவர்கள். 30ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல குணம் இருக்கும். அரசியல் குணம், ஞானம் பெற்றவர்கள், அறிவாற்றல் அதிகம் பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இந்த 3ஆம் எண்ணுக்குரிய கிரகம் குரு பகவான். குருவுக்குரிய திசை ஈசான்யம். இது வடகிழக்கு குறிக்கும். இதற்குரிய கிழமை வியாழன். ஒரு ஆண்டின் எந்த மாதத்திலும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் பிறந்த நாளினுடைய கூட்டு எண் 3 என்று அமைய பெற்றவர்களும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களும் குருஹோரையில் பிறந்தவர்களும் வருடத்தில் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 20 வரை தனுசு ராசியில் பிறந்தவர்களும் இதேபோல் வருடத்தில் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 20 வரை மீன ராசியில் பிறந்தவர்களும் குரு ஆதிக்கம் பெற்று குரு கிரகத்தினுடைய இயல்புகளை பெற்றிருக்க வாய்ப்பு உண்டுங்க. இதில் குரு நீச்சமடையும் காலகட்டமாக இருந்தால் இதில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும். அடக்கம், பொறுமை, நேர்மை, நாணயம் இவர்களது இயற்கையான குணங்களாகும். தன்னை விட முதியவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். விட்டு கொடுக்கும் தன்மையும், பிறருக்கு கொடுத்து மகிழ்வதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். தன்னை விட கீழே உள்ளவர்களிடம் மனிதாபிமானத்தோடு பழகக்கூடியவர்கள். குடும்பத்தில் மற்றவர்களுடைய நலனில் சிரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். சிறந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள நிர்ணயிக்கும் திறமையும் நல்ல எண்ணங்களோடும் எப்போதும் நல்லவற்றையே எதிர்நோக்கும் தன்மையும் உடையவர்கள். யாரிடமும் உதவி பெற விரும்பாமல் சொந்த முயற்சியிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடைவதையே நிச்சயமாக கொண்டு இருப்பவர்களாக விளங்கக்கூடியவர்கள்.